அபு ஜாஃபர் அத்-தஹாவி ரஹிமஹுல்லா அவர்களுடைய புத்தகத்திலிருந்து இதுவரை 85 வரிகள். மேராஜை பற்றி பார்த்தோம் சென்ற வாரம். அதற்கு பிறகு ஷஃபாஅத்தை பற்றி பார்த்தோம். ஹவுத், கௌசர் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி பார்த்தோம். மீசாக், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களிடத்திலிருந்து எடுத்த ஒப்பந்தத்தை பற்றி பார்த்தோம். இப்போ 86வது ஷேக் ரஹிமஹுல்லா சொல்லுகிறார்கள், இதுவெல்லாம் முன்னால் பார்த்த விதிகளை பற்றிய செய்திகள். மீண்டும் அதை ஷேக் ரஹிமஹுல்லா எமக்கு பின்தொடர்கிறார்கள். وقد علم الله تعالى فيما لم يزل عدد من يدخل الجنة وعدد من يدخل النار جملة واحدة فلا يزداد في ذلك العدد ولا ينقص منه. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே இருக்கின்ற மனிதர்கள், ஜின்கள், இவர்களில் சொர்க்கத்திலே நுழையக்கூடியவர்களின் எண்ணிக்கை என்ன, நரகத்திலே நுழையக்கூடியவர்களின் எண்ணிக்கை என்ன என்பதையெல்லாம் அல்லாஹ் இவர்கள் சொர்க்கம் நரகம் நுழைவதற்கு முன்னாலேயே அறிந்திருக்கின்றான். இப்போ சொர்க்கம் நரகம் ஒருவர் நுழைந்ததற்கு பிறகுதான் அல்லாஹ்விற்கு இவர் சொர்க்கம் செல்லுவார், இவர் நரகம் செல்லுவார் என்பது தெரியும் என்பதெல்லாம் கிடையாது. சொர்க்கம் நரகம் படைக்கப்படுவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இல்ம் நிலையாக இருந்தது. அந்த இல்மை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிந்திருந்தான் சொர்க்கம் செல்பவர்களுடைய எண்ணிக்கை என்ன, நரகம் செல்பவர்களுடைய எண்ணிக்கை என்ன. அந்த சொர்க்கம் செல்லக்கூடியவர்களின் எண்ணிக்கையில் நரகம் செல்வக்கூடியவர்களின் அவர்களுடைய எண்ணிக்கையில் எந்த எண்ணிக்கையும் கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. புரியுதா? சொர்க்கம் செல்பவர்களுடைய எண்ணிக்கை அல்லாஹ்வுக்கு தெரியும். எப்போது தெரியும்? அல்லாஹ் வானங்கள் பூமிகளை படைப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அறிந்திருந்தான். நிலையாக அல்லாஹ் அதை அறிந்திருந்தான். அந்த எண்ணிக்கை படைக்கப்பட்டதற்கு பிறகு கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. இப்போ அல்லாஹ்வுடைய கதிர் நிர்ணயிக்கப்பட்டது. அந்த நிர்ணயித்ததின்படிதான் அது நடந்து கொண்டிருக்கும். وَكَذَلِكَ أَفْعَالُهُمْ فِيمَا عَلِمَ مِنْهُمْ أَن يَفْعَلُوا. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது போன்று அவன் படைத்த படைப்பினங்கள் அவன் படைப்பதற்கு முன்னாலேயே என்ன செய்யும் என்பதை அறிந்திருந்தான். அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் படைத்த படைப்பினங்கள் அவன் படைப்பதற்கு முன்னாலேயே அந்த படைப்பினங்கள் என்ன செய்யும் என்பதை அல்லாஹ் அறிந்திருந்தான். இதுவெல்லாம் நாம் பார்த்த செய்திகள். 88வது வகுல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு. ஒவ்வொன்றும் அது படைத்ததற்கு ஏற்ப இலகுபடுத்தப்படுகிறது. ஒவ்வொன்றும் அது படைத்ததற்கு ஏற்ப இலகுபடுத்தப்படுகிறது. நன்மையின் வழிகளை தேர்ந்தெடுத்தால் நன்மையின் வழி அவர்களுக்கு இலகுவாகும். தீமையின் வழியை தேர்ந்தெடுத்தால் தீமையின் வழி அவர்களுக்கு இலகுவாகும். قال تعالى فأما من أعطى واتقى. என்ன சூரா الليل. சூரா الليل. فأما من أعطى واتقى. யார் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து அல்லாஹ்வை அஞ்சுகிறார்கள். வஸத்தக பில் ஹுஸ்னா. நன்மையான விஷயங்களை உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு நன்மையான வழிகளுடைய இலகுவை அல்லாஹ் ஏற்படுத்துவான். வ அம்மா மன் பகில வஸ்தக்னா. யார் கஞ்சத்தனத்தை கொண்டு வஸ்தக்னா பெருமை கொள்கிறார்களோ, விலகிக் கொள்கிறார்களோ, வகத்தப பில் ஹுஸ்னா உண்மையான விஷயங்களை பொய்ப்படுத்துகிறார்களோ ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் உஸ்ரா. அல்லாஹ் சிரமத்தின் பக்கம் அவர்களுக்கு வழியை சிரமமாக்குவான். இப்போ நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நன்மையின் வழியை லேசாக்குவான். தீமை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கஷ்டத்தோடு அந்த வழியை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். இப்போ படைக்கப்பட்டதற்கு ஏற்ப அவர்களின் வழியில் அவர்கள் இலகுவாக்கப்படுவார்கள். 89வது வலஅமாலு பில் ஹவாதீம். செயல்கள் எல்லாம் முடிவை பொறுத்துதான் அமையும். 89வது ஷேக் ரஹிமஹுல்லா சொல்லுகிறார்கள், வலஅமாலு பில் ஹவாதீம். செயல்கள் எல்லாம் முடிவை பொறுத்துதான் அமையும். மன் ஆஷ அலா ஷைஇன் மாத அலைஹ். ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படித்தான் அவன் மரணமாவான். மன் ஆஷ அலா ஷைஇன் மாத அலைஹ். எந்த நிலையில் வாழ்கிறானோ அதே நிலையில் தான் அவன் மரணமாவான். வமன் மாத அலா ஷைஇன் புஇஸ அலைஹ். எந்த நிலையில் அவன் மரணிக்கிறானோ அதே நிலையில் தான் நாளை மறுமையில் அவன் எழுப்பப்படுவான். அப்போ அமாலு பில் ஹவாத்தீம், முடிவை கொண்டுதான் அந்த செயல்களுடைய கூலி நாளை மறுமையில் இருக்கும். அவன் எப்படி வாழ்ந்தான் என்பது இந்த உலகத்திலே
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்ப்பதில்லை. அவன் எப்படி மரணிக்கிறான் அதை கொண்டுதான் நாளை மறுமையுடைய தீர்ப்பு அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அஹதக்கும் யஅமலு பிஅமலி அஹ்லின் நார். ஒரு மனிதன் நரகத்துடைய அமல்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஹத்தா மா யகூனு பைனஹு வ பைனஹா கைர பாஇன் அவ் திரா. அவனுக்கும் நரகத்தை அடைவதற்கும் இடையே ஒரு முழம் ஒரு ஜானுடைய இடைவெளி தான் இருக்கிறது. ஃபயஸ்பிகு அலைஹில் கிதாப். அவனுடைய விதி முந்தி விடுகிறது. ஃபயஅமலு பிஅமலி அஹ்லில் ஜன்னah ஃபயதுகுலுஹா. சொர்க்கத்துடைய அமலை செய்கிறான், எங்கே நுழைகிறான்? சொர்க்கம் நுழைகிறான். அது போன்று ஒரு மனிதன் சொர்க்கத்துடைய அமல்களை செய்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கும் சொர்க்கத்தை அடைவதற்கும் இடையே ஒரு முழம் ஒரு ஜானுடைய இடைவெளி தான் இருக்கிறது. அந்த அமல் செய்தால் சொர்க்கம் சென்று விடுவான். அந்த நேரத்திலே அவனுடைய விதி முந்துகிறது, நரகத்துடைய அமல்களை செய்கிறான், அவன் நரகம் நுழைகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய முடிவை சிறந்த முடிவாக, அல்லாஹ் விரும்புகின்ற முடிவாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த உலகத்திலே பிறந்த மார்க்க அறிஞர்களாக இருக்கலாம், நபிமார்களாக இருக்கலாம், நல்லவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் தங்களுடைய முடிவை பயந்து கொண்டிருந்தார்கள். தங்களுடைய நிலைமையை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் நான் மரணமாவேன் என்பதை குறித்து கவலை கொண்டிருந்தார்கள். நாமெல்லாம் அதனுடைய கவலைகளுடைய வாடை கூட இல்லாதவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுஃபியானு தௌரி ரஹிமஹுல்லா மிகப்பெரிய மார்க்க அறிஞர், மிகப்பெரிய அல்லாஹுடைய இபாதத்திலே அதிகமான ஆர்வமுள்ள, ஹதீஸ் கலையில் அதிகமான ஆர்வமுள்ள அறிஞர்களில் ஒருவர். சுஃபியானு தௌரி ரஹிமஹுல்லா அவர்களை மரண நேரத்தில் ஹம்மாத் இப்னு சலமா ரஹிமஹுல்லா அவர்கள் சந்திக்கிறார்கள். அப்போது சுஃபியானு தௌரி ரஹிமஹுல்லாவை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கு அல்லாஹ் நற்செய்தி செய்யட்டும், எதை நீங்கள் சந்திக்க இருந்தீர்களோ அது உங்களுக்கு வந்துவிட்டது என்ற நற்செய்தியை சொன்னார்கள். அப்போது அழுதவர்களாக சுஃபியானு தௌரி ரஹிமஹுல்லா தங்களுடைய தாடியை பிடித்து அழுது கொண்டிருந்தார்கள். சுஃபியானு தௌரி அவர்களை பார்த்து ஹம்மாத் ரஹிமஹுல்லா அவர்கள் கேட்டார்கள், ஏன் சுஃபியானு தௌரி அவர்களை அழுகிறீர்கள்? அப்போது சொன்னார்கள், அஸ்ஸலுக பில்லாஹ் யா ஹம்மாத் அததுன்னு அன்ன மிஸ்லி யன்ஜு மினன் நார், அததுன்னு அன்ன மிஸ்லி யன்ஜு மினன் நார். சுஃபியானு தௌரி தங்களுடைய மரண நேரத்தில் சொல்லுகிறார்கள், என்னை போன்றவர்களும் நரகத்திலிருந்து விடுதலை ஆவார்கள் என்பதை நீ எண்ணுகிறீரா? லா இலாஹ இல்லல்லாஹ். என்னை போன்றவரும் நரகத்திலிருந்து விடுதலை ஆவார் என்பதை நீ எண்ணுகிறீரா ஹம்மாத் அவர்கள் என்று சுஃபியானு தௌரி ரஹிமஹுல்லா அவர்கள் கேட்டார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் 1000 உதாரணங்களை பார்க்கலாம். எல்லா சஹாபாக்களும், எல்லா நபித்தோழர்களும், எல்லா நல்லவர்களும் தங்களுடைய மரண நேரத்தை பற்றி பயந்து கொண்டிருப்பார்கள், கவலையில் இருப்பார்கள். அப்போ ஏன் வல் அமாலு பில் ஹவாத்திம், செயல்களுடைய முடிவெல்லாம் அவருடைய வாழ்வின் முடிவை பொறுத்துதான், அதை கொண்டுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் அவர்களுக்கு என்ன செய்வான்? தீர்ப்பளிப்பான், கூலி கொடுப்பான். 90வது வஸ்ஸஈது மன் ஸஈத பிகதாஇல்லாஹ் வஷ்ஷகீயு மன் ஷகிய்ய பிகதாஇல்லாஹ். அல்லாஹுடைய கபாவை கொண்டு, அல்லாஹ் விதித்ததை கொண்டு மகிழ்ச்சி அடைந்தவரே உண்மையான மகிழ்ச்சியாளர். அல்லாஹ் எனக்கு எதை விதித்தானோ அதை கொண்டு யார் மகிழ்ச்சி அடைந்தாரோ அவரை உண்மையான மகிழ்ச்சியாளர். அல்லாஹுடைய கலாவை கொண்டு யார் முரண்பட்டாரோ அவர்தான் உண்மையான துர்பாக்கியசாலி. அல்லாஹுடைய கதாவை கொண்டு முரண்படுபவர், என்னுடைய விதி எனக்கு பொருந்தவில்லை, என்னுடைய வாழ்வு அல்லாஹ் அமைத்தது சரியில்லை என்று அல்லாஹுடைய கதாவிற்கு முரண்படுபவர் உண்மையான துர்பாக்கியசாலியாக மாறுவார். அல்லாஹுடைய கதாவை உள்ளத்தோடு பொருந்தி கொண்டவர், எனக்கு அல்லாஹ் விதித்தது சிறந்ததுதான் என்பதை பொருந்தி கொண்டவர் உண்மையான மகிழ்ச்சியாளராக மாறுவார். 91வது வஅஸ்லுல் கதரி சிர்ருல்லாஹி தஆலா ஃபி ஹல்கி. மிக முக்கியமான வரிகள். வஅஸ்லுல் கதரி சிர்ருல்லாஹி தஆலா ஃபி ஹல்கி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் படைத்த படைப்புகளுடைய கதரை அல்லாஹ் தன்னிடத்திலே ரகசியமாக வைத்திருக்கிறார். அந்த கதரை யாரும் அறிய முடியாது. எவ்வளவு பெரிய மலக்காக இருந்தாலும், எவ்வளவு பெரிய நபியாக இருந்தாலும் மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நியமித்த கதரை அறிய முடியாது. அப்போ சிர்ருல்லாஹ், கதர் என்ன? அல்லாஹுடைய மறைவான ஞானங்களில் ஒன்றுதான் அந்த விதி. லம் யத்தலஅ அலா ذلك மலக்குன் முகர்ரப் வலா நபிய்யுன் முர்சல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கதரை எந்த ஒரு நெருக்கமான மலக்கிற்கும், எந்த ஒரு அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபிக்கும் அல்லாஹ் காண்பிக்கவில்லை, அல்லாஹ் அவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. இப்போ மறைவான ஞானம் எல்லாம் யாருக்கு இருக்கிறது? அல்லாஹ்விற்கு இருக்கிறது. மறைவான ஞானம் அல்லாஹுடைய தூதருக்கும் இருக்கிறது என்று சொல்பவர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்திலிருந்து வழி தவறியவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனின் சூரத்துல் அராஃபுடைய 188வது வசனத்திலே சொல்லுகிறான், வலவ் குன்து அஅலமுல் கைப், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நபியே நீங்கள் சொல்லுங்கள், வலவ் குன்து அஅலமுல் கைப், நான் மறைவான ஞானத்தை அறிந்தவனாக இருந்தால் லஸ்தக்ஸர்து மினல் கைர், நான் நன்மைகளை அதிகமாக செய்திருப்பேன். நான் மறைவான ஞானத்தை அதிகமாக அறிந்தவனாக இருந்தால் நன்மைகளை அதிகமாக செய்திருப்பேன் என்பதை நபியை நீங்கள் சொல்லுங்கள் இந்த மக்களுக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மறைவான ஞானம் கிடையாது. இல்முல் கைப் எல்லாம் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்விற்கு தான். அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதிலிருந்து சில கல்வியை அல்லாஹ் நாடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். அப்ப அல்லாஹ் அந்த மறைவான ஞானத்தை நெருக்கமான வானவருக்கோ அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபிக்கோ அல்லாஹ் வெளிப்படுத்தவில்லை. 93வது والتعمق والنظر في ذلك ذرية الخذلان وسلم الحرمان ودرجة الطغيان. இந்த விதியுடைய விஷயத்தை பற்றி ஆழமாக சிந்திப்பது, இந்த விதியுடைய விஷயத்தை பற்றி ஆழமாக அறிய முற்படுவதெல்லாம் இழிவுக்கு தான் வழிவகுக்கும். அவரை இழிவில் கொண்டு செல்லதான் வழிவகுக்கும். நன்மைகளை எல்லாம் இழக்கச் செய்யும். அல்லாஹுடைய சட்டங்களை வெற்றி வரை மீறச் செய்யும். அவருடைய அல்லாஹுடைய சட்டங்களை விட்டது அவரை மீறச் செய்யும். நன்மைகளை இழக்கச் செய்யும். அவருக்கு இழிவை அது தேடித்தரும். அல்லாஹுடைய விதியை பற்றி ஆழமாக சிந்திப்பது கூடாது. அல்லாஹ் எதை கொடுக்கின்றானோ அதை கொண்டு பொருந்தி கொண்டு போவதுதான் ஒரு மூமினுடைய பண்பை தவிர அது ஏன் செய்தான், எப்படி செய்தான், எதற்கு செய்தான், ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்றெல்லாம் சிந்திப்பது, ஆராய்வது இழிவுக்கு தான் அவருக்கு வழிவகுக்கும். 94வது فالحذر كل الحذر من ذلك نظرا وفكرا ووسوسة. அதனால் இதை குறித்து சிந்திப்பது, ஆராய்வது, சந்தேகிப்பது, வஸ்வசா சந்தேகிப்பது, இது கூடுமா கூடாதா, அல்லது இது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஏற்றுக்கொள்ளப்படாத, வஸ்வாஸ், இதை இப்படி செய்வதெல்லாம் தவிர்த்து கொள்வது சிறந்தது. இதை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு எச்சரிக்கை செய்கிறான். இதிலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதை குறித்து சிந்திக்க கூடாது, ஆராயக்கூடாது, வஸ்வசாவை நம்முடைய உள்ளங்களில் நாமவே ஏற்படுத்தக்கூடாது. அப்படி சிந்திக்க முற்பட்டால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஆமன்து பில்லாஹ் என்று அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். 96வது வனஹாஹும் அன் மராமிஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய கருத்துக்களை பற்றி கேள்வி கேட்பதை தடை செய்து விட்டான். அல்லாஹ் அதை பற்றி கேள்வி கேட்பதை தடை செய்து விட்டான். அல்லாஹுடைய விதியை பற்றி ஆராய்வது, ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்தான், ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோயை கொடுத்தான், ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலையை இறக்கினான், இது போன்ற அல்லாஹுடைய விதியில் கேள்வி கேட்பதை அல்லாஹ் தடை செய்து விட்டான். அல்லாஹுடைய விதியில் யாரும் கேள்வி கூடுமா? கூடாது. அல்லாஹ் 97வது சொல்கிறார்கள், கமா கால தஆலா ஃபி கிதாபி, அதற்கு ஆதாரம் அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் அன்பியாவுடைய 23வது வசனம், லா யுஸ்அலு அம்மா யஃஅல் வ ஹும் யுஸ்அலூன். அல்லாஹ்வை யாரும் விசாரிக்க முடியாது, அல்லாஹ்வை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அல்லாஹ் தான் மனிதர்களை கேள்வி கேட்பான். 98வது சொல்கிறார்கள், ஃபமன் ஸஅல லிம ஃபஅல், அவன் கேட்டால் அல்லாஹ் ஏன் செய்தான் என்று ஒருவன் கேட்டால், அல்லாஹ் ஏன் செய்தான் என்று ஒருவன் கேட்டால், ஃபகத் ரத்த ஹுக்மல் கிதாப், அவன் குர்ஆனுடைய ஹுக்குமை மறுக்கின்றான், குர்ஆனுடைய சட்டத்தை மறுக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த புத்தகத்துடைய சட்டத்தை அவன் மறுக்கிறான். ஏன் செய்தான் அல்லாஹ்? ஏன் நோயை கொடுத்தான்? ஏன் எனக்கு வருமானத்தை இவ்வளவு குறைவாக கொடுக்கிறான்? ஏன் எனக்கு அதை செய்யவில்லை, ஏன் எனக்கு இதை செய்யவில்லை என்று அல்லாஹுடைய கதரில் கேள்வி கேட்டால் அவன் எதை மறுக்கிறான்? முக்கியமான விஷயம், குர்ஆனுடைய ஹுக்குமை மறுக்கிறான். 99வது சொல்லுகிறார்கள், வமன் ரத்த ஹுக்குமல் கிதாப், குர்ஆனுடைய ஹுக்குமை சட்டத்தை ஒருவன் மறுத்தால் கான மினல் காஃபிரீன், இயாது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக, அவர் காஃபிராக மாறுவார். குர்ஆனுடைய ஹுக்குமை மறுத்தால் அவன் காஃபிர். குர்ஆனுடைய ஹுக்கும் எப்போது மறுக்கப்படும்? விதியிலே, அல்லாஹ்வுடைய கதரிலே என்ன கேட்டால்? கேள்வியை கேட்டால். 100வது சொல்லுகிறார்கள், ஃபஹாதா ஜும்லத்துன் மா யஹ்தாஜு இலைஹி மன் ஹுவ முனவ்வருன் கல்புஹு மின் அவுலியா இல்லா. 100வது 101வது. இப்ப இதுதான் உள்ளம் முனவ்வரும் பி கல்பி, உள்ளத்திலே ஒளியை சுமந்த இறைநேசர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய வாக்கியங்கள் ஆகும். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய இறைநேசர்களோ அவங்க எல்லோரும் அறிந்து கொள்ளக்கூடிய வாக்கியங்கள் எல்லாம் இந்த விதியை பற்றி வரக்கூடிய இந்த வாக்கியங்கள். وهي درجة الراسخين في العلم الراسخون
ஃபில் இல்ம் அர்ராசிஹீன ஃபில் இல்ம் அஸ்ஸாபிதீன ஃபில் இல்ம். அர்ராசிஹூன் என்றால் உறுதியானவர்கள், அர்ராசிஹூன் உறுதியானவர்கள், அர்ராசிஹூன ஃபில் இல்ம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலமாக்களை குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். அஸ்ஸாபிதீன ஃபில் இல்ம், இல்மில் உறுதியானவர்கள். இதுதான் கல்வியில் தேர்ச்சி பெற்ற உறுதி பெற்ற உலமாக்களுடைய சான்றாகும், கல்வியாளர்களுடைய சான்றாகும். 102வது சொல்கிறார்கள், லிஅன்னல் இல்ம இல்மான். கல்வி என்பது இரண்டு வகைப்படும். கல்வி எத்தனை வகைப்படும்? இரண்டு வகைப்படும். ஒன்று இல்முன் ஃபில் ஹல்கி மௌஜூத், படைப்பினங்களிடத்தில் இருக்கின்ற கல்வி. இன்னொன்று இல்முன் ஃபில் ஹல்கி மஃபூத், படைப்பினங்களிலிருந்து இல்லாத கல்வி. படைப்பினங்களுக்கு அந்த கல்வி கிடையாது. படைப்பினங்களுக்கு இருக்கின்ற கல்வி படைப்பினங்களுக்கு இல்லாத கல்வி. கதரை பற்றிய கல்வி படைப்பினங்களுக்கு உண்டா இல்லையா? இல்லை. இன்காருல் இல்மி மௌஜூதுன் குஃப்ர், இருக்கின்ற கல்வியை மறுத்தால் அது என்ன? குஃப்ர். வத்தஆஉ அல் இல்மில் மஃபூதி குஃப்ர், இல்லாத கல்வியை மறுத்தாலும் குஃப்ர். கல்வி இரண்டு வகைப்படும். ரொம்ப அழகான வார்த்தைகள். கல்வி இரண்டு வகைப்படும். மனித படைப்பினங்களுக்கு தேவை, படைப்பினங்களிடத்தில் இருக்கக்கூடிய கல்வி, படைப்பினங்களிடத்தில் இல்லாத கல்வி. இல்லாத கல்வியை மறுத்தாலும், கதரை மறுத்தாலும் குஃப்ர். இருக்கின்ற கல்வி அல்லாஹ் வஹீயின் மூலமாக குர்ஆனை இறக்கிறான், இது ஒரு கல்வி. இப்ப இந்த கல்வியை மறுத்தாலும் குஃப்ர். இருக்கின்ற கல்வியை மறுத்தாலும், இல்லாத கல்வியை மறுத்தாலும், இல்லாத கல்வியை தேடுவதும் குஃப்ர் தான். வலா யஸ்புத்துல் ஈமான் இல்லா பிகபூலில் இல்மி மௌஜூத். 104வது, இருக்கின்ற கல்வியை ஏற்றுக்கொள்வது மற்றும் இல்லாத கல்வியை தேடுவதை விட்டுவிடுவது, இவற்றின் மூலமாகவே இறை நம்பிக்கை உறுதிப்படும். இறை நம்பிக்கை எப்போது உறுதி பெறும்? இருக்கின்ற கல்வியை ஏற்றுக்கொள்வது, இல்லாத கல்வியை தேடாமல் இருப்பது. இருக்கின்ற கல்வி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த இந்த கல்வி ஏற்றுக்கொள்கிறேன், இல்லாத கல்வி எனக்கு தெரியாது, அதை பற்றி நான் சிந்திக்கவோ ஆராயவோ தேடவோ மாட்டேன் என்று யார் கூறுகிறாரோ இவருடைய ஈமான் தான் உறுதி பெறும். ரொம்ப அழகான வாக்கியங்கள். இல்ம் இரண்டு வகைப்படும். படைப்பினங்களிடத்தில் இருக்கின்ற கல்வி, படைப்பினங்களிடத்தில் இல்லாத கல்வி. இல்லாத கல்வியை மறுத்தாலும் குஃபுர், இருக்கின்ற கல்வியை மறுத்தாலும் குஃபுர், தேடினாலும் குஃபுர். இப்போ இருக்கின்ற கல்வியை ஏற்றுக்கொண்டு இல்லாத கல்வியை தேடாமல் இருந்தால்தான் நம்முடைய ஈமான் இறை நம்பிக்கை உறுதிப்படும். 105வது சொல்கிறார்கள், வனுமினு பில்லௌஹி வல் கலமி பிஜமீஇ மா ஃபீஹி கத் ருகிம். எல்லாம் கதருடைய விஷயங்களை பற்றி. இப்போ வனுமினு பில்லௌஹ், லௌஹனா லௌஹுல் மஹ்ஃபூத், வல் கலம்னா முதலாவது படைக்கப்பட்ட பேனா, பிஜமீஇ மா ஃபீஹி கத் ருகிம், அது எழுதி எல்லாம் கதரில் லௌஹுல் மஹ்ஃபூதிலே அது எழுதி எல்லாம். அப்ப நாங்கள் எதையெல்லாம் நம்பிக்கை கொள்கிறோம் மூமின்கள், அஹ்லுஸ் சுன்னாவை சார்ந்தவர்கள் லௌஹுல் மஹ்ஃபூலை நம்பிக்கை கொள்கிறோம், அந்த கலமை, அந்த எழுதிய பேனாவை நம்பிக்கை கொள்கிறோம். அது எதையெல்லாம் அந்த கதருடைய அந்த லௌஹுல் மஹ்ஃபூதுடைய ஏட்டிலே பதிந்ததோ அதையெல்லாம் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாக எதை படைத்தான்? கலமை படைத்தான். படைத்து என்ன சொன்னான்? எழுது என்று சொன்னான். அது என்ன கேட்டது? எதை எழுதுவது? அல்லாஹ் சொன்னான், இந்த உலகம் அழியும் வரை படைப்பினங்களுடைய அனைத்து செயல்பாடுகளையும் நீ எழுதிவிடு என்று அந்த பேனாவிற்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். இது விதியுடைய 4 தரம் என்று பார்த்தோம். அந்த தரத்தில் எத்தனையாவது? இல்மை கொண்டிருந்த இல்மை அல்லாஹ் எழுதினான், எழுதியதை அல்லாஹ் நாடினான், நாடியதை அல்லாஹ் படைத்தான். இது எத்தனையாவது தரஜா? எத்தனையாவது தர்த்தீப்? இது எழுதுறது எத்தனையாவது தர்த்தீப்? இரண்டாவது தர்த்தீபை கொண்டது. சரி. 106வது, فَلَوْ اجْتَمَعَ الْخَلْقُ كُلُّهُمْ عَلَى شَيْءٍ كَتَبَهُ اللَّهُ تَعَالَى فِيهِ أَنَّهُ كَائِنٌ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதிய ஒன்றை நடக்காமல் ஆக்குவதற்கு, செய்யாமல் ஆக்குவதற்கு படைப்பினங்கள் எல்லாம் ஒன்று கூடினாலும் முடியாது. படைப்பினங்கள் எல்லாம் ஒன்று கூடினாலும் அதற்கு ஆற்றல் பெற மாட்டார்கள் அவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியதை உலகமெல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. وَلَوْ اجْتَمَعُوا كُلُّهُمْ عَلَى شَيْءٍ لَمْ يَكْتُبْهُ اللَّهُ تَعَالَى فِيهِ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதாத நாடாத ஒன்றை படைப்பினங்கள் எல்லாம் செய்வதற்கு முற்பட்டாலும் அதற்கு அவர்கள் ஆற்றல் பெற மாட்டார்கள். அழகான வரிகள். இது நம்முடைய உள்ளத்தில் ஆழமா பதிந்தாதான் நம்முடைய வாழ்க்கையுடைய சந்தோஷம் இதில் தான் இருக்கு. அல்லாஹ் நாடியது உலகத்தில் உள்ள எல்லோரும் தடுத்தாலும் அல்லாஹ் நாடியது நடக்கும். அல்லாஹ் நாடாததை உலகத்தில் உள்ள எல்லோரும் நாடினாலும் அல்லாஹ் நாடாதவரை அது நடக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே இதே வார்த்தையை பதிவு செய்தார்கள். ஜஃபல் கலம், ஜஃபல் கலம்
பிமா ஹுவ காயின் இலா யௌமில் கியாமா. மறுமை நாள் வரை நடக்கின்றவற்றை எழுதிய அந்த கலம் காய்ந்து விட்டது. அந்த கலம் காய்ந்து, அந்த எழுதுகோல் காய்ந்து விட்டது. வமா அக்தஅல் அப்து லம் யகுன் லியுஸீபா. ஒரு அடியான் தவறிய ஒன்றை பெற்றிருக்க முடியாது. அது எழுதாத ஒன்றை அவன் பெற்றிருக்க முடியாது. வமா அஸாபஹு லம் யகுன் லியுக்திஅஹு. அவன் கிடைத்த ஒன்றை அவன் தவற விட்டிருக்கவும் முடியாது. அந்த எழுதிய பேனா அதனுடைய மையெல்லாம் காய்ந்து விட்டது, அது எழுத முடித்து விட்டது. ருஃபிஅத்தில் அக்லாம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பேனா உயர்ந்து விட்டது. வஜுஃபத்திஸ் ஸுஹுஃப், ஏடுகள் காய்ந்து விட்டது. இப்போ என்ன அர்த்தம்? ஜஃபல் கலம், எழுதுகோல் எழுதி முடித்து விட்டது. அந்த எழுதி முடித்ததற்கு பிறகு அவனுக்கு கிடைத்ததென்றால் ஒன்று, அவனுக்கு கிடைத்ததென்றால் அது அதை எழுதி இருக்கிறது. கிடைக்கவில்லை என்றால் அவனுக்கு அதை எழுதவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், ஃபஇன் அஸாபக ஷைஉன், ஒரு சோதனை உங்களுக்கு நடந்தால், ஃபலா தகுல் லவ் அன்னி ஃபஅல்து கதா வ கதா, நான் அப்படி செய்திருக்கலாமே, இப்படி செய்திருக்கலாமே, இப்படி செய்திருந்தால் அப்படி மாற்றி இருப்பேனே என்றெல்லாம் சொல்லாதீர்கள். நீங்கள் சொல்லுங்கள், கத்தரல்லாஹு வமா ஷாஅ ஃபஅல். என்ன சொல்ல வேண்டும்? கத்தரல்லாஹு வமா ஷாஅ ஃபஅல். அல்லாஹ் நாடியது இந்த கதரில் நடந்தது, அவ்வளவுதான். கத்தரல்லாஹு அலா மா ஷாஅ ஃபஅல் என்று சொல்லுங்கள். நான் அப்படி செய்திருக்கலாம், இப்படி செய்திருக்கலாம், அந்த வழியில் அறிவை பயன்படுத்தி இருக்கலாம் என்றெல்லாம் நீங்கள் சிந்திக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய கதர் நாடியது நடக்கும். அல்லாஹ் நாடியது நடந்திருந்தால் அது உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் நாடியது நடக்கவில்லை என்றால் அது உங்களுக்கு எழுதப்படவில்லை. 108வது, وعلى العبد أن يعلم أن الله قد سبق علمه في كل كائن من خلقه. ஒரு அடியான் அறிந்து கொள்ள வேண்டும், அவன் மீது இருக்கின்றது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பினங்களில் நடக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் படைப்பதற்கு முன்னாலேயே அறிந்திருக்கின்றான். அதற்கு முன்பும் பின்பும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான் என்பதை ஆழமாக ஒரு அடியான் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். இது அந்த 4 தரஜாவில் எத்தனையாவது தரம்? என்ன சொன்ன நானு? அல்லாஹ் அப்படி அடியான் அறிந்து கொள்ள வேண்டும், தனது படைப்பினங்களில் நடக்கக்கூடிய நிகழக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். முதல் தரம். அப்போ இல்ம், அல்லாஹ்வுடைய இல்ம் அறிந்திருத்தல். அது அசலி, நிரந்தரமானது, அது நிலையானது. அது முன்னாலும் அப்படித்தான் இருக்கும், பின்னாலும் அப்படித்தான் இருக்கும். முதல் தரம் அது. 109வது, ஃபகத்தர ذلك تقديرا محكما مبرما. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேர்த்தியாக திட்டமிட்டு நீதியாக அதை நிர்ணயித்து விட்டான். அல்லாஹ்வுடைய கதர் நேர்மையானது, அல்லாஹ்வுடைய கதர் நீதியானது. யாருக்கும் ஒரு கடுகளவும் அல்லாஹ் அந்த கதரின் மூலமாக அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். 110வது, லைஸ ஃபீஹி நாகிஸ். ஒரு முஃமின் இப்படித்தான் நம்பிக்கை கொள்வான். லைஸ ஃபீஹி நாகிஸ் வலா முஅக்கப் வலா முஸீல் வலா முகய்யிர் வலா முஹவ்வில் வலா நாகிஸ் வலா ஜாயித் மின் ஹல்கிஹி ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி. அதில் எந்த குறையும் கிடையாது, அந்த கதரில் எந்த குறையும் கிடையாது. அந்த கதரை தள்ளி போடவும் யாருக்கும் சக்தி கிடையாது. அந்த கதரை மாற்றுவதும் யாராலும் முடியாது. அந்த கதரை யாராலும் நீக்கவும் முடியாது. வானம் பூமிகளில் அவனுடைய படைப்புகளில் எதையும் அது குறைக்கவும் செய்யாது, எதையும் நாம் குறைக்கவும் முடியாது, அதிகரிக்கவும் முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வல்லாஹு யஹ்கும், அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். லா முஅக்கிப லிஹுக்மி, அல்லாஹ்வுடைய தீர்ப்பை யாரும் முறியடிக்க முடியாது. லா முஅக்கிப லிஹுக்மி, அல்லாஹ்வுடைய தீர்ப்பை யாரும் முறியடிக்க முடியாது. 111வது, வதாலிக மின் அக்தில் ஈமான் வ உசூலில் மஅரிஃபா. இதுதான் ஈமானுடைய முடிச்சுக்களாகும். இதுதான் ஈமானுடைய முடிச்சுக்கள். அக்துனா எதுல, இந்த வார்த்தை எதை கொண்டு வருதுன்னு சொன்னோம்? அக்த். இந்த வார்த்தை ஒரு வார்த்தையா மாறும். என்ன வார்த்தையா மாறும்? அகீதா. அக்த் முடிச்சு, இறுக்கமாக கட்டப்பட்ட கையிருக்க அக்த். இப்ப அகீதா கொள்கை, அது இறுக்கமாக இருக்கக்கூடியது. ஈமான், இது ஈமானுடைய அகீதாவில் உள்ளது. இதெல்லாம் ஈமானுடைய அகீதா உசூலில் மஅரிஃபா, இதுவெல்லாம் அறியக்கூடிய இறை அறிவினுடைய அடிப்படைகள், இந்த விதியுடைய விஷயங்கள். 112வது, வல்இஅ்திராஃபி பித்தௌஹீதில்லாஹி தஆலா வ ருபூபிய்யத்திஹி.
இது அல்லாஹுடைய தௌஹீதில், அல்லாஹுடைய ருபூபியா, அல்லாஹுடைய அந்த தன்மையில் உடைய உண்மை நிலையாகும். இப்போ மேலும் இவையே அல்லாஹ் வழங்க தகுதியானவன் என்று ஒருமுகப்படுத்துதலும் அவனை படைத்து பரிபாலிப்பவன் என்பதை ஏற்றுக்கொள்ளும் உண்மை நிலையாகும். இப்போ ருபூபியாவிலும் இது இருக்கிறது. அல்லாஹுடைய சிஃபத்தானே கதர், அல்லாஹுடைய சிஃபத்தை கொண்டு முடிவு செய்யப்பட்டதுதான் கதர். இப்போ கதர் ருபூபியாவில் இருக்கிறது, தௌஹீதில் இருக்கிறது, தௌஹீதிலும் இருக்கிறது, ருபூபியா என்ற தன்மையிலும் இருக்கிறது. கமா கால தஆலா, அல்லாஹ் சொல்கிறான், வஹலக குல்ல ஷைஇன் ஃபகத்தரஹு தக்தீரா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து படைப்புகளையும் படைத்து அவனே அதனுடைய இயற்கையான தன்மைகளையும் அல்லாஹ் அமைத்தான். அல்லாஹ் கூறுகிறான், வகான அம்ருல்லாஹி கதரம் மக்தூரா. அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எல்லாம் முன்னாலேயே நிர்ணயிக்கப்பட்டு விடுகின்றன. வகான அம்ருல்லாஹி கதரம் மக்தூரா, நிர்ணயிக்கப்பட்டதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளைகள். இப்போ இதுவெல்லாம் தௌஹீதுர் ருபூபியாவிலே கபா கதர் ஈமானுடைய பாடம், தௌஹீதுர் ருபூபியாவை சார்ந்த பாடம், அதிலே தௌஹீதும் இருக்கிறது. இதை நம்பிக்கை கொள்வது ஒரு மூமினுடைய கடமையாகும். ஃபவைலுன் லிமன் சார அல்லாஹ் தஆலா ஃபில் கதரி ஹஸீமா. விதியில் யாரெல்லாம் தர்க்கிக்கின்றார்களோ, யாரெல்லாம் முரண்படுகிறார்களோ அவர்களுக்கு நாசம் உண்டாகும், அவர்களுக்கு கேடு உண்டாகும். வஅஹ்பர லின்னதரி ஃபீஹி கல்பன் ஸகீமா. யார் தன்னுடைய நோயுற்ற உள்ளத்தை கொண்டு அதிலே சிந்திக்க ஈடுபடுகிறாரோ அவருக்கு கேடு உண்டாகும். அந்த உள்ளம் நோயுற்ற உள்ளமாகத்தான் இருக்கும். சிந்தித்தால், கதரை சிந்தித்தால் அது மூமினுடைய உள்ளமாக இருக்காது, அது நோயுடைய உள்ளமாகத்தான் இருக்கும். அந்த உள்ளத்திற்கு கேடு உண்டாகும். இத்தகைய இவர்கள் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறைத்து வைத்திருக்கின்ற இல்முல் கைபை தேட முற்படுகிறார்கள், அல்லாஹ்வுடைய மறைவான ஞானத்தை தேட முற்படுகிறார்கள். வஆத பிமா கால ஃபீஹி அஃபாகன் அஸீமா. இப்படி அவர்கள் செய்ததால், இப்படி அவர்கள் தேடியதால் அவர்கள் மிகப்பெரிய பொய்யர்களாகவும் பாவிகளாகவும் மாறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய கதரை தேட முற்பட்டவன் பாவியாக மாறுவான், பொய்யனாக மாறுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தன்மையிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. இப்ப இதுவெல்லாம் எதை குறித்து பேசப்படுகிறது? கதரை குறித்து, விதியை குறித்து ஷேக் ரஹீமஹுல்லாஹ் பேசுகிறார்கள். அடுத்ததாக மிக முக்கியமான தலைப்பை ஷேக் ரஹீமஹுல்லாஹ் ஆரம்பிக்கிறார்கள். 117வது, வல் அர்ஷு வல் குர்சியு ஹக்குன். அர்ஷும் குர்சியும் உண்மையானது. அர்ஷ் குர்சி, இந்த ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம், இந்த ரெண்டு என்ன அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? வசிய குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த். ஆயத்துல் குர்சி ஓதுறோம்ல ஒவ்வொரு இரவும், அதுல அந்த குர்சின்னு ஒரு வார்த்தை வருது இல்ல, அதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய சரி, அப்ப அர்ஷ்னா அல்லாஹ் பாதுகாப்பானா. சூரா தாஹாவுடைய 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா. அல்லாஹ் அர்ஷை விட்டு உயர்ந்து விடுகிறான். அல்லாஹ் அர்ஷை விட்டு உயர்ந்து விட்டான். எப்படி உயர்ந்தான் தெரியாது. இஸ்திவா மஅலூம், அல்லாஹ் உயர்ந்து விட்டான் என்பது மட்டும் தெரியும். அது எப்படி? கைஃபியா மஜ்ஹூல், அறியப்படாது. அதை நம்பிக்கை கொள்வது ஒரு முஃமினுடைய கடமை. அதிலே கேள்வி கேட்பது பித்ஆ. யாருடைய வார்த்தை இது? இந்த யார் சொன்னா இந்த வார்த்தையை? இமாம் ரஹிமஹுல்லாஹ். பேரை சொல்லுங்க. யார் சொன்னா? நிறைய மறக்கிறீங்களே. மாலிக் ரஹிமஹுல்லாஹ். மாலிக் இடத்துல கேள்வி கேட்கும் போது அவங்க சொல்றாங்க ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அர்ஷின் மேலே அமர்ந்து இருக்கிறானா? அல்லாஹ் அர்ஷிலிருந்து உயர்ந்து இருக்கிறான். அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா. ஐன் அல்லாஹ். இன்று சிலரை பார்க்கலாம், இப்படியெல்லாம் கேள்வி கேட்க கூடாது என்று சொல்வார்கள். எப்படி? அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தாத்தை பற்றி கேள்வி கேட்க கூடாது என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், வானத்தில் எல்லாம் அல்லாஹ்வை அங்கு மட்டும்தான் இருக்கிறான் என்று அல்லாஹ்விற்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தக்கூடாது என்று சொல்லுவார்கள். அப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆவியா இப்னு அல் ஹக்கமி சுலைமி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு அடிமை பெண்ணுடைய விஷயத்தை பற்றி கேட்க வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அடிமை பெண்ணை அழைத்து கேட்கிறார்கள். ஃபகால லஹா ஐன அல்லாஹ். ஃபகால லஹா ஐன அல்லாஹ். அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? காலத் ஃபிஸ் ஸமா. அந்த பெண் சொன்னார், வானத்தில் இருக்கிறான் அல்லாஹ். கால மன் அன, நான் யார்? காலத் அந்த ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய
ரசூலுல்லாஹ் அவர்கள் கால அந்த முஆவியா அவர்களை பார்த்து சொன்னார்கள், அஅதிக்ஹா ஃபஇன்னஹா முஃமினா, அந்த பெண்ணை நீங்கள் விடுதலை செய்யுங்கள், அந்த அடிமையிலிருந்து விடுதலை செய்யுங்கள், அந்த பெண் உண்மையான முஃமின் என்று சொன்னார்கள். என்ன 2 வார்த்தைகளுக்கு பிறகு அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான். அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான். ஏன் அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்று சொல்கிறோம்? அல்லாஹ் அப்படித்தான் நமக்கு அறிவிக்கிறான். அது எப்படி நமக்கு தெரியாது. எப்படி உயர்ந்திருக்கிறான் அதுவெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதை நாங்கள் விளக்க மாட்டோம், அதற்கு வேறு பொருளை கூற மாட்டோம், அதை மாற்ற மாட்டோம், அதை மறுக்க மாட்டோம், அதை அப்படியே நம்பிக்கை கொள்வோம். அல்லாஹ் அர்ஷிலிருந்து உயர்ந்திருக்கிறான், அவ்வளவுதான். வல் குர்சி, குர்சி என்பதற்கு பல அர்த்தங்களை உலமாக்கள் மத்தியிலே காணப்படுகிறது. சிலர் அல்லாஹுடைய சிம்மாசனம் என்று சொல்லுவார்கள், சிலர் அல்லாஹுடைய பாதம் வைக்கப்படக்கூடிய இடம் என்று சொல்லுவார்கள், சிலர் இல்ம் என்று அர்த்தம் கொடுப்பார்கள். சஹாபாக்களில் சிலர் இல்ம் என்று குர்சிக்கு அர்த்தம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இதனுடைய உண்மையான ஞானத்தை அறிந்தவன் அல்லாஹ் தான். ஆனால் அர்ஷும் குர்சியும் அல்லாஹுடைய படைப்புகள். எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும்? அர்ஷும் குர்சியும் அல்லாஹுடைய படைப்புகள். குர்சியை விட அர்ஷ் மகத்தானது, குர்சியை விட அர்ஷ் மகத்தானது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூதரை பார்த்து, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய மகத்துவமிக்க படைப்பை பாருங்கள். யா அபாதர், மஸ்ஸமாவாத்து ஸபஉ மஅல் குர்சி இல்லா கஹலகத்தின் முல்காத்தின் பி அர்தின் ஃபுலாத். அபூதர் அவர்களே, 7 வானங்களும் அல்லாஹுடைய குர்சியை ஒப்பிடும் பொழுது ஒரு பாலைவனத்திலே எரியப்பட்ட ஒரு வளையத்தை போன்றுதான். 7 வானங்களும் அல்லாஹுடைய குர்சியை ஒப்பிடும் பொழுது, அல்லாஹுடைய குர்சியை 7 வானங்களுக்கு ஒப்பிடும் பொழுது அதனுடைய அளவு என்ன? பெரும் பாலைவனத்திலே வீசப்பட்ட ஒரு சின்ன வளையத்தை போன்றுதான். அந்த வளையத்தை பார்க்க முடியுமா? அந்த பாலைவனத்திலே அந்த வளையத்திற்கு ஒரு மதிப்பு இருக்கிறதா? மேலும் சொன்னார்கள், அந்த பாலைவனத்தில் அந்த வளையம் எப்படியோ அது போன்றுதான் அல்லாஹுடைய அரிஷில் குர்சி. அல்லாஹ் எப்படி சொன்னார்கள்? 7 வானங்களும் அல்லாஹுடைய குர்சிக்கு எப்படி சமம்? பாலைவனத்திலே வீசப்பட்ட ஒரு வளையத்தை போன்று. அந்த பாலைவனத்திலே வீசப்பட்ட வளையலுடைய அந்த அளவு, அந்த மதிப்பு எப்படியோ, அதனுடைய பார்வை எப்படியோ அது போன்றுதான் அல்லாஹுடைய அரிஷில் குர்சி. அல்லாஹுடைய அரிசி எதன் மீது இருக்கிறது? கடலின் மீது இருக்கிறது. அல்லாஹ் அக்பர். வகான அர்ஷுஹு அலல் மா, அல்லாஹ் நீரின் மீது தன்னுடைய அரிசை வைத்திருக்கிறான். எப்படி வானத்தில் நீர் இருக்கும்? கொட்டிடாதா? இதுவெல்லாம் எம்முடைய அறிவுக்கு பொருந்தாத விஷயங்கள். நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அரிஷ் குர்சி அல்லாஹ்வுடைய படைப்பு. குர்சி அரிசை விட, அரிஷ் குர்சியை விட மகத்தானது. 18வது, வஹுவ முஸ்தகனின் அனில் அரிசி வமா தூனா, அல்லாஹ் அரிசை விட்டு உயர்ந்து விட்டான். அப்போது அரிஷும் அல்லாஹ்விற்கு தேவை கிடையாது. அல்லாஹ்விற்கு அரிஷும் அதற்கு கீழ் உள்ள எதுவும் அல்லாஹ்விற்கு அரிஷும் தேவை கிடையாது. அதற்கு கீழ் உள்ள எந்த படைப்பும் அல்லாஹ்விற்கு தேவை கிடையாது. 119வது, முஹைத்துன் பிகுல்லி ஷைஇன் வ ஃபௌகஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு உயரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருந்தாலும், அவ்வளவு மேல் அல்லாஹ் இருந்தாலும், அவன் அனைத்திற்கும் மேலானவனாகவும் அனைத்தையும் சூழ்ந்தறியக்கூடியவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான். எதுவும் அவனுடைய பார்வையிலிருந்து மறையக்கூடியது கிடையாது. வகத் அஅஜஸ அனில் இஹாதத்தி ஹல்கி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை பற்றிய அறிவை தன் படைப்பினங்களுக்கு கிடைக்காத வண்ணம் அல்லாஹ் ஆக்கிவிட்டான், அல்லது அல்லாஹ் பலகீனப்படுத்தி விட்டான். இதை பற்றிய அறிவு படைப்பினங்களுக்கு கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மி, அல்லாஹ்வுடைய இல்மில் எதையும் சூழ்ந்தறிய முடியாது. இல்லா பிமா ஷா, அல்லாஹ் நாடியவர்களை தவிர. வ அன்னல்லாஹ கத் அஹாத பிகுல்லி ஷைஇன் இல்மா, அல்லாஹ் தான் எல்லா இல்மையும் சூழ்ந்தறியக்கூடியவன். அல்லாஹ்வுடைய இல்மை யாரும் சூழ்ந்தறிய முடியாது. இதை முடிச்சுட்டு மறுபடியும் வேற சாப்டர் ஆரம்பிக்கிறாங்க ஷேக் ரஹிமஹுல்லாஹ். 121வது, வ நகூலு இன்னல்லாஹ தஹத இப்ராஹீம கலீலா, நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கலீலாக, நண்பனாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்று. வ கல்லமல்லாஹு மூஸா தக்லீமா, மூஸா அவர்களிடத்திலே அல்லாஹ் நேரடியாக பேசினான் என்று. ஈமானன், நம்பிக்கை கொள்கிறோம். தஸ்தீகன், உண்மைப்படுத்துகிறோம். வ தஸ்லீமன், அதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். இதையெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நண்பனாக தேர்ந்தெடுத்தான். மூஸா அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நேரடியாக பேசினார்கள்.
இதை மறுத்தார்கள். யார் மறுத்தார்கள்? முஅ்தஸிலாக்கள், ஹவாரிஜிகள் போன்ற வழிகட்ட கூட்டம் அல்லாஹ்விற்கு பேச்சு கிடையாது, அல்லாஹ் பேச மாட்டான், அது அல்லாஹ்வுடைய தன்மை கிடையாது என்று மூசா அவர்களை சந்தித்தான் அல்லது உறுதிப்படுத்தினார்கள் மூசா என்று அதற்கு மாற்று விளக்கம் கொடுத்தார்கள். அஹ்லு சுன்னாவுடைய அகீதா அப்படி அல்ல. அல்லாஹ் பயன்படுத்துகின்ற அதே வார்த்தையுடைய பொருள்தான் அதற்கு உரித்தாகும். அல்லாஹ் பேசினான் யாரிடத்தில்? மூசா அலைஹிஸ்ஸலாம். எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லாமல் அல்லாஹ் இந்த பூமியில் மூசா அவர்களிடத்திலே பேசினான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் பேசினான், ஆனால் பூமியில் இல்லை. யாரிடத்திலே? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். எங்கே? மிஅராஜுடைய பயணத்தில். இப்ராஹிம் அவர்களையும் மூசா அவர்களையும் அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்தான். இப்ராஹிம் அவர்களை அல்லாஹ் நண்பனாக தேர்ந்தெடுத்தான். மூசா அவர்களை அல்லாஹ் பேச அவர்களிடத்தில் நேரடியாக பேசினான். இது மூமின்களாகிய நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். ஹலீல், ஹலீல்னா என்ன? நண்பன். சஹாபானா சாஹிப் அப்படின்னாலும் நண்பன். இப்போ ஹுல்வா, ஹுலா, ஹல்வா, அந்த ஹபீப், அந்த ஹலீல் என்ற வார்த்தையுடைய உண்மையான அர்த்தம் அல் ஹுல்லா வல் ஹுல்லா அலல் முஹப்பா, நேசத்துடைய எல்லையை கடந்தது. அது நண்பனுடைய தரத்தை எல்லாம் தாண்டி நேசத்துடைய எல்லை அது. அது யாரும் இந்த பூமியில் கொண்டு இருக்க முடியாது. ஹலீல் அல்லாஹுடைய நபிமார்கள் ஒருவரா இருவரா? அல்லாஹுடைய நண்பன் அல்லாஹுடைய நபிமார்களில் ஒருவரா இருவரா? யாரெல்லாம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபீபா ஹலீலா? ஹபீபா ஹலீலா? ஹலீல் கிடையாதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ அத்தஹதனி ஹலீலன் கமா அத்தஹத இப்ராஹீம ஹலீலா. அல்லாஹ் இப்ராஹீமை எப்படி நண்பனாக தேர்ந்தெடுத்தானோ, உற்ற தோழனாக தேர்ந்தெடுத்தானோ, அது போன்று என்னையும் அல்லாஹ் உற்ற தோழனாக தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஹபீபுன் வ ஹலீலுன். 112வது 122வது வனுமினு பில் மலாயிகத்தி வன் நபியின், நாங்கள் மலக்குகளை கொண்டும் நபிமார்களை கொண்டும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். 123வது நபிமார்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்கள் எதுவெல்லாம்? தௌராத் யாருக்கு இறக்கப்பட்டது? மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமா? மூசா அலைஹிஸ்ஸலாம். இன்ஜீல், குர்ஆன், ஜபூர் கொடுக்கப்பட்டதா இறக்கப்பட்டதா? வஆதைனா தாவூத ஜபூரா. இறக்கப்பட்டதுன்னு சொல்லக்கூடாது, தாவூத மட்டும், அந்த ஜபூரை மட்டும். அல்லாஹ் என்ன குர்ஆன்ல சொல்றான்? வஆதைனா தாவூத ஜபூரா, தாவூதுக்கு வழங்கினோம் என்று சொல்கிறான். மற்றவங்களுக்கு எல்லாம் அன்சல்னான்னு சொல்லுவான். இப்ப தாவூதுக்கு மட்டும் கொடுத்ததாக அல்லாஹ் சொல்லும் பொழுது நாம் படித்தான் சொல்ல வேண்டும், மாற்றி சொல்லக்கூடாது. தாவூத் அவர்களுக்கு அல்லாஹ் ஜபூரை வழங்கினான், கொடுத்தான். அப்போ இந்த 4 வேதங்களும் நபிமார்களுக்கு இறக்கப்பட்டது. இது அல்லாத வேதங்களும் இறக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் குறிப்பிட்ட இந்த வேதங்கள், இதை கொண்டு நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். அந்த நபிமார்கள் சத்தியத்தின் மீது, தெளிவான சத்தியத்தின் மீது இருந்தார்கள் என்று நாங்கள் சாட்சி சொல்லுகின்றோம். 124வது அடுத்த ஒரு சாப்டர் ஆரம்பிக்கிறாங்க. வனுஸம்மி அஹ்ல கிப்லதனா அல் முஸ்லிமீன முஃமினீன், எங்களுடைய கிப்லாவை முன்னோக்கக்கூடிய எல்லோரையும் முஸ்லிம்களாகவும் மூமின்களாகவும் நாங்கள் அங்கீகரிக்கிறோம். கிப்லாவை முன்னோக்கக்கூடிய எல்லோரையும் நாங்கள் முஸ்லிம்களாகவும் மூமின்களாகவும் அங்கீகரிக்கிறோம். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும், இந்த ஒரு வார்த்தையை பொறுத்த வரைக்கும் இதற்கு விளக்கம் எழுதக்கூடிய ஆசிரியர்கள் எல்லோரும் சொல்றாங்க, இதை கொஞ்சம் தெளிவாக அவங்க விவரிச்சிருக்கலாம். தஹாபி ரஹிமகுல்லா இது தெளிவாக சொல்லியிருக்கலாம். ஏன் ஷியாக்களும் எந்த கிபிலாவை தான் முன்னோக்குறாங்க? நம்முடைய கிபிலாவை தான் முன்னோக்குறாங்க. இப்போ வழிகட்டமற்ற குழுக்களும் எந்த கிபிலாவை தான் முன்னோக்குறாங்க? இப்போ அவர்களை மூமின்களாக முஸ்லிம்களாக நாம் அங்கீகரிக்க முடியுமா? முடியாது. குர்ஆன் பட்டு போதும் என்று சொல்லக்கூடியவர்களும் கிபிலாவை தான் முன்னோக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபி இல்ல, அவங்களுக்கு பிறகு ஒரு நபி வந்தாங்கன்னு சொல்லக்கூடியவர்களும் கிபிலாவை தான் முன்னோக்குறாங்க. இப்போ இந்த வார்த்தையை கொஞ்சம் அவர்கள் விவரித்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள். இப்போ இதனுடைய அர்த்தமாக நாம் எப்படி எடுக்கலாம்? எம்முடைய கொள்கையை சார்ந்தக்கூடிய, இந்த கொள்கையை சாரக்கூடிய எல்லோரையும் நாங்கள் முஸ்லிம்களாக மூமின்களாகத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். மாதாமு 125வது மாதாமு பிமா ஜாஅ பிஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅ்தரிஃபீன் வலஹு பிகுல்லி மா கால வ அக்பரல் முஸத்திகீன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த எல்லா செய்திகளை ஏற்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் கூறியவற்றை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாகவும் நாங்கள் மூமின்களாகிய நாங்கள் இருக்கின்றோம். அதுவெல்லாம் உண்மைதான் என்பதை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த செய்தி உண்மை, எல்லாம், அதில் எந்த சந்தேகமும் எதிலும் கிடையாது. அதில் எல்லா செய்திகளும் எங்களுடைய அறிவுக்கு புலப்பட்டாலும் புலப்படவில்லை என்றாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், உண்மைப்படுத்துவோம். அதற்கு உலகமே எதிர்த்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், உண்மைப்படுத்துவோம். அதற்கு மருத்துவம், இந்த உலகத்துடைய மருத்துவ துறைகள் முரண்பட்டாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம்,
உண்மைப்படுத்துவோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை மருத்துவத்திற்கும் பொருந்தவில்லை என்பதற்காக மறுத்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மருத்துவத்துடைய அறிவு குறைவு என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய அறிவு முழுமையானது. ஏன்? வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அவர்கள் மன இச்சையின்படி பேசுவதில்லை, வஹியைத்தான் அவர்கள் பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸுகள் ஸஹீஹான ஹதீஸுகள் இது அறிவுக்கு புலப்படுகிறது அல்லது நம்முடைய அறிவுக்கு பொருந்தவில்லை என்று யாரெல்லாம் மறுக்கிறார்களோ இவர்கள் குஃபருடைய தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த சமூகத்தை நெருவழிப்படுத்துவானாக. 126வது வலா நகூலு ஃபில்லாஹ் வலா நகூலு ஃபில்லாஹ் வலா நுமாரி ஃபீ தீனில்லாஹ். அல்லாஹ்வுடைய உள்ளமைகளை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். அல்லாஹ்வுடைய தன்மைகளை பற்றி நாங்கள் விவரித்தெல்லாம் பேச மாட்டோம். வலா நுமாரி ஃபீ தீனில்லாஹ். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் குதர்க்கம் செய்ய மாட்டோம். இந்த மார்க்கத்துடைய சட்டம் பொருந்தவில்லை, இது எமக்கு ஏற்றமாக இல்லை, இது இந்த காலத்திற்கு பொருந்தவில்லை என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களில் மூமின்களாகிய நாங்கள் குதர்க்கம் செய்ய மாட்டோம். வலா நுஜாதிலு ஃபில் குர்ஆன். குர்ஆனை கொண்டு நாங்கள் தர்க்கீக்க மாட்டோம். வ நஷ்ஹது அன்னஹு கலாமு ரப்பில் ஆலமீன். இது அல்லாஹ்வுடைய பேச்சு என்பதை நாங்கள் நம்பிக்கை கொள்வோம். இது அல்லாஹ்வுடைய பேச்சு என்பதை நாங்கள் நம்பிக்கை கொள்வோம். இது நஸல பிஹி ரூஹுல் அமீன். ரூஹுல் அமீன் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அர்-ரூஹ் என்ற அல்லாஹ் குர்ஆனில் அழைத்தால் அது யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நஸல பிஹி ரூஹுல் அமீன். இது ரூஹுல் அமீன் மூலமாக இறக்கப்பட்டது. யாருக்கு? ஃபஅல்லமஹு சய்யிதுல் முர்சலீன் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் அறிவித்தார், கற்றுக் கொடுத்தார். யாருக்கு? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. 129வது வஹுவ கலாமுல்லாஹி தஆலா. இது யாருடைய வார்த்தை? அல்லாஹ்வுடைய வார்த்தை. லா யுசாவிஹி ஷைஉன் மின் கலாமில் மக்லூகின். படைப்பினங்களுடைய வார்த்தைகளுக்கு இது ஒப்பாகாது. எந்த கருத்திலும் இது ஒப்பாகாது. இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. 130வது வலா நகூலு பிஹல்கி. இது படைக்கப்பட்டது என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். முன்னால் பார்த்து விட்டோம். இதெல்லாம் இது படைக்கப்பட்ட ஒரு படைப்பென்று நாங்கள் சொல்ல மாட்டோம். இது அல்லாஹ்வுடைய சிஃபத், அல்லாஹ்வுடைய சிஃபத் தன்மை, அல்லாஹ் பேசக்கூடிய தன்மை. இது அல்லாஹ்வுடைய பேச்சு, இது ஒரு படைப்பல்ல. வலா நகூலு பிஹல்கி. இதை படைப்பென்று சொல்ல மாட்டோம். வலா நுகாலிஃபு ஜமாஅத்துல் முஸ்லிமீன். ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கு நாங்கள் முரண்பட மாட்டோம். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அன்னைக்கு ஏக்கப்பெற வச்சிருக்காங்களே ஜமாஅத்துல் முஸ்லிமீன், அவங்களுக்கு முரண்பட மாட்டோம்னு கிடையாது. முஸ்லிம்களுடைய ஜமாஅத்திற்கு நாங்கள் முரண்பட மாட்டோம். இந்த அகீதாவில் இருக்கக்கூடிய அஹ்லு சுன்னாவுடைய முஸ்லிம்களுடைய ஜமாஅத்திற்கு நாங்கள் முரண்பட மாட்டோம். 131வது கொஞ்சம் கவனிங்க. இது வலா நுகஃபிரு அஹதம் மின் அஹ்லில் கிப்லத்தி பிதம்பின் மா லம் யஸ்தஹில்லஹு. கிப்லாவை ஏற்றுக்கொண்ட எல்லோரையும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்களின் காரணமாக அவர்களை நாங்கள் இறை மறுப்பாளர் என்று சொல்ல மாட்டோம். அவர்கள் அந்த பாவத்தை ஹலாலாக கருதாத வரை. ஒரு பாவம் செய்கிறார் அவர், அதனால் அவரை நாங்கள் காஃபிர் என்று சொல்ல மாட்டோம். ஒரு கொடிய குற்றம், விபச்சாரம் போன்ற குற்றங்களை செய்கிறார், அவரை நாங்கள் காஃபிர் என்று சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். இப்ப ஏன் இதை சொல்றாங்க? அப்ப அந்த காலத்துல பெரும் பாவங்கள் செய்யக்கூடியதை குஃபர் என்று கருதக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தது. முஅ்தஸிலாக்கள், ஹவாரிஜிகள், இவங்களுடைய பல கருத்து வேறுபாடுகளின்படி இவர்கள் பெரும்பாவம் செய்யக்கூடியவர்களை காஃபிர் என்று சொன்னார்கள். அஹ்லு சுன்னாவுடைய அகீதா எப்படி? பெரும்பாவம் செய்பவன் பாவியாக மாறுவான், காஃபிராக மாற மாட்டான். அல்லாஹ்வை மறுக்காதவரை, அதாவது அல்லாஹ்வுடைய சட்டத்தை அவன் ஹலாலாக கருதாதவரை. இப்போ கிபிலாவை ஏற்றுக்கொண்ட எல்லோரையும் அவர்களுடைய பாவங்களின் காரணமாக அவர்களை நாங்கள் இறை மறுப்பாளர் காஃபிர் என்று சொல்ல மாட்டோம், அவர்கள் அதை ஹலாலாக்காத வரை. வலா நகூலு லா யதுர்ரு மஅல் ஈமானி தம்புன் லிமன் அமிலஹு. ஒருவர் பாவம் செய்வதால் அவருடைய ஈமானில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பதையும் நாங்கள் சொல்ல மாட்டோம். இதென்ன? ஒருவன் பாவம் செய்வதால் ஈமான் கூடவும் செய்யாது குறையவும் செய்வாது, ஈமான் நிலையானது என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தது. ஈமான் நிலையானது, என்ன ஆனாலும் ஈமான் கூடாது குறையாது, பாவம் செய்தாலும் சரி நன்மை செய்தாலும் சரி ஈமான் நிலையாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தது. அதற்கு மறுப்பாக சொல்கிறார்கள், நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம். பாவம் செய்வதால் ஈமான் குறையும், பாவம் செய்வதால் ஈமான் குறையும், நன்மை செய்வதால் ஈமான் அதிகரிக்கும். அல் ஈமானு யன்குசு வ யஸீத். அல் ஈமானு யன்குசு வ யஸீத். ஈமான் அதிகரிக்கும் குறையும். நன்மை செய்தால் அதிகரிக்கும், பாவம் செய்தால் குறையும். இது அஹ்லு சுன்னாவுடைய அகீதா. 133வது மிக முக்கியமான வரி, கொஞ்சம் கேளுங்க, நம்ம எல்லாம் ரொம்ப கவனம் செலுத்தக்கூடிய வரி. நர்ஜு லில் முஹ்சினீன மினல் முஃமினீன அய்யஃபு அன்ஹும் வ யுத்கிலஹுமுல் ஜன்னத பிரஹ்மதிஹி வலா நஅமனு அலைஹிம் வலா நஷ்ஹது லஹும் பில் ஜன்னah. மூமின்களில் நன்மை செய்பவர்கள் கொண்டிருக்கக்கூடிய பாவங்களை அல்லாஹ் அவனுடைய கருணையால் மன்னித்து அவர்களை சொர்க்கம் அனுப்புவான் என்று நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம்.
நாங்கள் ஆதரவு வைக்கிறோம். அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களை ஈமான் கொண்ட காரணத்தால் அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைவிப்பான். ஆனால் அதை பற்றி நாங்கள் உறுதியாக அச்சமற்று இருக்க மாட்டோம், உறுதியா நம்ப மாட்டோம், அதை பற்றி எந்த பயமும் இல்லாம இருக்க மாட்டோம். அல்லாஹ் மன்னிச்சிருவான், நாங்க பேசாம பாவம் செஞ்சுப்போம் அப்படின்னு நாங்க அச்சமற்றும் இருக்க மாட்டோம், உறுதியாகவும் நாங்கள் இருக்க மாட்டோம். அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று நாங்கள் உறுதியாக சொல்ல மாட்டோம். எந்த மூமினையும் பார்த்து இவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று நாங்கள் உறுதியாக சொல்ல மாட்டோம். யாருக்கும் அதனுடைய உரிமை கிடையாது. அல்லாஹ் வஹீன் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிவித்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர் சொர்க்கவாதி என்று சொன்னாலே தவிர உலகத்திலே வாழக்கூடிய எவ்வளவு பெரிய மூமினாக எம்முடைய பார்வையில் தெரிந்தாலும் இவர் சொர்க்கம் செல்லுவார் என்று சொல்லுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. யாராக இருந்தாலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் அறிவிக்காமல் அவர்களாலும் சொல்ல முடியாது. லா இலாஹா இல்லல்லாஹ். ஹதீஸை பாருங்கள், மிக முக்கியமான ஹதீஸ். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், உம்முல் ஆலா என்ற ஒரு பெண்மணியுடைய வீட்டில், அன்சாரி பெண்மணியுடைய வீட்டில் முஹாஜிர் தோழரான உஸ்மான் இப்னு மதுஊன் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் முஹாஜிர்களுடைய பட்டியலில் இருப்பவர்கள். இவர்கள் எங்கே சென்று அடைக்கலமாகிறார்கள்? உம்முல் ஆலா அந்த பெண்மணியுடைய வீட்டில் சேர்க்கப்படுகிறார்கள். சகோதரத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்படுத்திய பொழுது இவர் மரணமானார். உஸ்மான் இப்னு மதுஊன் மரணமானார். இவரை நாங்கள் குளிப்பாட்டி கஃன் செய்து அவருடைய அந்த கட்டிலில் போட்டிருந்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அதை பார்த்த நான், உம்முல் ஆலா சொல்கிறார்கள், ஃபகுல்து ரஹ்மத்துல்லாஹி அலைக யா அபா ஸாயிப், உஸ்மான் இப்னு மதுஊன் அவர்களே, உங்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வான். ஃபஷஹாதத்தி, நான் சாட்சி கொடுக்கிறேன், அலைக லகத் அக்ரமக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று. என்ன சொன்னார்கள்? நான் சாட்சி கொடுக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் வந்திருக்கிறார்கள், சஹாபி நீங்கள் இவ்வளவு தியாகம் செய்தவர்கள், நான் சாட்சி கொடுக்கிறேன், உங்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை ஏற்படுத்தி விட்டான், நீங்கள் கண்ணியவானாக மாறிவிட்டீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், வமா யுத்ரீக அன்னல்லாஹ கத் அக்ரமஹு, உம்முல் ஆலா உங்களுக்கு எப்படி தெரியும் அல்லாஹ் அவருக்கு கண்ணியத்தை வழங்கிவிட்டான் என்று? அவர் கண்ணியவான் என்று நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் கண்ணியத்தை அவருக்கு வழங்கிவிட்டான், அல்லாஹ்விடத்திலே அவர் கண்ணியவான் தான் என்று நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள்? அப்போது அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து உம்முல் ஆலா கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அப்போது அப்படி என்றால் யாரை நாம் கண்ணியவானாக சொல்ல முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவருக்கு வல்லாஹி இன்னி லஅர்ஜு லஹுல் கைர், அல்லாஹ்விடத்திலிருந்து நலவை நான் நாடுகிறேன், அவ்வளவுதான். இவருக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து நன்மை கிடைக்கும், அல்லாஹ்விடத்திலே கண்ணியம் கிடைக்கும் என்பதை நான் அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைத்திருக்கிறேன். மா அத்ரி வ அனா ரசூலுல்லாஹ் மா யுஃஅலு பி வலா பிக்கும், லா இலாஹா இல்லல்லாஹ், மா அத்ரி வ அனா ரசூலுல்லாஹ் மா யுஃஅலு பி வலா பிக்கும், எனக்கு தெரியாது, நான் அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்று. அல்லாஹ் சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். மா அத்ரி அன ரசூலுல்லாஹ் மா யுஃஅலு பி வலா பிக்கும். இன்னைக்கு சர்வ சாதாரணமா எல்லாரோட ஈமானையும் நம்ம கையில் வச்சிருக்கோம் அளந்து. அவர் பாவி, அவர் முஃமின், அவர் சொர்க்கவாதி, அவர் நரகவாதி, அவர் வழிகட்டவர், இவர் நேர்வழி உடையவர், அவர் பாவி, அவர் பொய்யர், அவர் புறம் பேசுபவர் என்று எல்லாருடைய ஈமானையும் நம்ம அளந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய ஈமான நாம இன்னும் அளக்கல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மா அத்ரி வ அன ரசூலுல்லாஹ் மா யுஃஅலு பி வலா பிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய அமல்களை காரணம் காட்டி உங்களில் யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது. உங்களுடைய அமல்களை காரணம் காட்டி உங்களில் யாரும், அல்லாஹ் இவ்வளவு தொழுதுருக்கேன், இவ்வளவு திக்ர் செஞ்சிருக்கேன், இவ்வளவு உதவி செஞ்சிருக்கேன், இவ்வளவு நன்மைகள் செஞ்சிருக்கேன் என்று உங்களுடைய அமல்களை காரணம் காட்டி யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது. சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்களுமா? வ அன்த யா ரசூலல்லாஹ், நீங்களுமா? உங்களை விட உயர்ந்தவர் யார்? உங்களை விட அல்லாஹ்விடத்திலே மேன்மையானவர் யார்? உங்களை விட இந்த உலகத்துடைய எல்லா தரத்திலும் உயர்ந்த முதல் தரத்தில் இருப்பவர் யார்? குடும்ப வாழ்க்கையில் முதல் தரம், குழந்தைகளை வளர்ப்பதில் முதல் தரம், போரிலே முதல் தரம், சஹாபாக்களை வழிநடத்துவதில் முதல் தரம், சஹாபாக்களுக்கு உதவி செய்வதில் முதல் தரம், ஏழைகளிடத்திலே ஏழையில் முதல் தரம், செல்வந்தர்களிடத்திலே செல்வத்தில் முதல் தரம், இப்படி எல்லா விஷயத்திலும் முதல் தரத்தில் இருக்கக்கூடிய நீங்களுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் என்னையும் அல்லாஹ் அவனுடைய அருளால் சூழவில்லை என்றால் நானும் சொர்க்கம் செல்ல முடியாது. லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளை நமக்கு கொடுப்பானாக. அப்படி என்றால் மூமினுடைய உள்ளம் சதா நேரமும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டே இருக்கும்.
என் ஈமான் அங்கீகரிக்கப்பட்டதா என்றுதான் ஒரு மூமினுடைய கேள்வி இருக்கும். நான் தொழுத தொழுகை அங்கீகரிக்கப்பட்டதா என்ற கேள்விதான் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கும். நான் செய்த செயல் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டதா என்ற கேள்விதான் இருக்கும். இந்த செயலை செஞ்சுட்ட, இவ்வளவு பெரிய செயலை செஞ்சுட்ட, அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான்னு சொல்லி இருக்க மாட்டான். நம்முடைய வாழ்க்கையை உரசி பார்த்துக் கொள்ளுங்கள். 134வது வனஸ்தக்ஃபிரு லிமுஸீஇஹிம் வனகாஃபு அலைஹிம் வலா நுகன்னிதுஹும். அவர்கள் பாவம் செய்தவர்களுக்கு, அவர்களிலே பாவம் செய்த மூமின்களுக்காக நாங்கள் பாவ மன்னிப்பை தேடுவோம். அவர்களுடைய முடிவை பற்றி பயம் கொண்டிருப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கருணை பொழிவான் என்பதை விட்டு நாங்கள் நிராசை அடையவும் மாட்டோம். அவர்களுக்காக மன்னிப்பை தேடுவோம். அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயப்படுவோம். அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கருணை கொடுப்பான், அருள் கொடுப்பான் என்பதிலிருந்து நாங்கள் நிராசை அடைய மாட்டோம். அல்லாஹ் கைவிட்டுருவான் அவரை அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வான், கண்ணியம் கொடுப்பான் என்று நாங்கள் ஆதரவு வைத்திருப்போம். 135வது வல் அம்னு வல் இயாசு யுன்கலானி அன் மில்லத்தில் இஸ்லாம். அச்சமற்றிருத்தலும் நிராசை அடைதலும் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு ஒருவனை வெளியாக்கிவிடும். எதை பற்றி அச்சமற்றிருத்தல்? அல்லாஹுடைய தீர்ப்பை பற்றி அச்சமற்று இருத்தல், அல்லாஹுடைய கருணையில் அருளில் நம்பிக்கை இழந்திருத்தல், இதுவெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டே அவனை வெளியாக்கிவிடும். கிபிலாவை முன்னோக்கக்கூடியவர்களுடைய பாதை இந்த இரண்டுக்கும் மத்தியில் இருக்கும். பயம் கொள்ளுவான், செயல் செய்தால் பயம் கொள்ளுவான், அல்லாஹுவை ஆதரவு வைப்பான். இந்த இரண்டுக்கும் மத்தியில் தான் இருக்கும். அச்சமற்று நிராசையடைந்து அவன் இருக்க மாட்டான். 137வது வலா யஹ்ருஜுல் அப்து மினல் ஈமானி இல்லா பிஜுஹூதி மா அத்கலஹு ஃபீ. ஒரு முஃமின் எதை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையாளராக மாறினானோ அதை மறுப்பதன் மூலமாகவே அவன் நம்பிக்கையிலிருந்து வெளியேறுவான். அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நம்பிக்கையில் நுழைந்தான், மலக்குகளை ஈமான் கொண்டு நம்பிக்கையில் நுழைந்தான். இதை அவன் மறுத்தால் ஈமானிலிருந்து, அப்ப எதை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டவனாக மாறினானோ அதை மறுத்து அவன் ஈமானிலிருந்து வெளியேறுவான். ஈமான் என்றால் 138வது வல் ஈமானு ஹுவ இக்ராரு பில் லிசான் வ தஸ்தீகு பில் ஜனான். ஈமான் என்றால் உள்ளத்தால் நம்பிக்கை கொண்டு, ஈமான் என்றால் நாவால் அதை மொழிந்து உள்ளத்தால் நம்பிக்கை கொள்ளுதல் தான். இது கரெக்டா? இது சரின்னு சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்துங்க. நாவால் மொழிந்து உள்ளத்தால் உறுதி கொள்ளுதல் தான் ஈமான். இப்போ ஷேக் அவர்களை தான் விட்டுட்டாங்க, செயல்களை விட்டுட்டாங்க. இப்ப இதுக்கு விரிவுரை செய்த எல்லோரும் சொல்கிறார்கள் இது சரியான வார்த்தை அல்ல. இவர்கள் இந்த வார்த்தையை மறந்திருக்கலாம் அல்லது விட்டிருக்கலாம், அல்லாஹ் அறிவான். ஆனால் உண்மையான ஈமானுடைய அளவீடு என்ன? நாவால் மொழிந்து உள்ளத்தால் உறுதி கொண்டு செயல்களால் வெளிப்படுத்துவது. இந்த அளவீடை யார் கொண்டிருந்தார்கள்? முர்ஜியாக்கள் என்ற ஒரு கூட்டம் இருந்தது, அவர்கள் கொண்டிருந்தார்கள். ஈமான் என்பது உள்ளத்தால் ஏற்றால் போதும். அவர்கள் யாரையெல்லாம் மூமின்களாக நம்பிக்கை கொண்டிருந்தார்கள்? ஃபிரௌனை நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் மூமின் என்று. அவர்கள் யாரையெல்லாம் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் மூமினாக? இபிலீஸை, ஷைத்தானை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் மூமின் என்று. ஏன்? அவன் அறிந்திருந்தான். உள்ளத்தால் இபிலிஸுக்கு தெரியும், ஃபிரௌனுக்கு தெரியும் அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் என்று. ஆனால் அவர்கள் செயல்களால் வெளிப்படுத்த மறுத்த பொழுதுதான் அவர்கள் காஃபிராக மாறினார்கள். அப்படிதானே? ஃபிரௌன் மறுத்த பொழுதுதான் காஃபிராக மாறினான், இப்லீஸ் மறுத்த பொழுதுதான் காஃபிராக மாறினான். நம்பிக்கை கொண்டிருந்தான் உள்ளத்தால், செயலால் வெளிப்படுத்த மறுத்த பொழுது காஃபிராக மாறினான். அப்போ அஹ்லு சுன்னாவுடைய ஈமானுடைய அளவீடு என்ன? உள்ளத்தால் உறுதி கொள்ளப்பட்டிருக்கும், செயல்களால் வெளிப்படும், நாவால் அது மொழியப்படும். இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் ஈமானுடைய அளவீடு. 139வது وجميع ما صح عن رسول الله صلى الله عليه وسلم من الشرع والبيان كله حق. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து கிடைத்த சஹீஹான ஹதீஸ்கள், ஆதாரங்கள், அவர்கள் கொடுத்த விளக்கங்கள், இவை அனைத்தும் உண்மைதான். 140வது வல் ஈமானு வாஹித். ஈமான் என்பது ஒன்றுதான், இறை நம்பிக்கை என்பது ஒன்று, ஈமான் என்பது ஒன்று. இது சரியா? ஈமான் என்பது ஒன்றா? அது இல்லை, ஈமானுடைய அடிப்படை. இப்போ ஒருவர் ஈமான் கொள்கிறார், இன்னொருவர் ஈமான் கொள்கிறார், இருவருடைய ஈமான் ஒன்னா இருக்குமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஈமானும் என்னுடைய ஈமானும் ஒன்னா? இப்போ இந்த வார்த்தையை கொஞ்சம் விளக்கி இருக்க வேண்டும். இதான் விளக்கம் எழுதக்கூடியவர்களுடைய பதில். இந்த வார்த்தையை கொஞ்சம் விளக்கி இருக்க வேண்டும். ஒல் ஈமானு வாஹித் என்று சொல்லக்கூடாது. ஏன்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஈமான் வேறு, எம்முடைய ஈமான் வேறு. எல்லோருடைய ஈமானை ஒரே தரத்திலே வைக்க முடியாது.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கருடைய ஈமானையும் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய ஈமானை மறுத்தட்டில் வைத்தாலும் அபூபக்கருடைய ஈமான் கணக்கும். இப்ப ஈமான் என்பது வேற்றுமைகள் கொண்டது. அவர்களுடைய நம்பிக்கையின் ஏற்ப ஈமான் மாறுபடும். ஒரு முஸ்லிமாக இருப்பான், பெரும்பாவியாக இருப்பான், இவனுக்கும் ஈமான் இருக்கும். இவனுடைய ஈமானும் ஈமானிலே உறுதியாக இருக்கக்கூடிய ஈமானும் ஒன்றா கிடையாது. இப்ப ஈமான் ஒன்று கிடையாது, ஈமான் பலதரப்பட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரா ஃபாத்திருடைய 32வது வசனம், ثم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا فمنهم ظالم لنفسه ومنهم مقتصد ومنهم سابق بالخيرات. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய வாரிசுகளாக ஆக்கியவர்கள், அவர் அடியார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கிய அவர்கள், ஃபமின்ஹும் அவர்களில், அந்த ஈமான் கொண்டவர்களில், ظالمٌ لنفسه அநீதம் இழைத்தவர்களும் தங்களுடைய நஃப்ஸுக்கு, வமின்ஹும் முக்தஸித் அவர்கள் அந்த விஷயத்தில் நடுநிலையாக நிலையாக இருப்பவர்களும், வமின்ஹும் சாபிகுன் பில் கைராத் நன்மைகளில் போட்டி போடுபவர்களும் அதில் இருக்கிறார்கள். இந்த மூன்று தரமும் அதிலே இருக்கிறது. இதில் எந்த தரம் நாம்? ஈமானில் போட்டி போடுபவர்களா, நிலையாக அல்லது இருப்பவர்களா, தங்களுக்கு நாங்களே அநீதம் செய்தவர்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள் இந்த வசனத்துடைய விளக்கமாக, ஃபமின்ஹும் ஸாலிமுல் நஃப்ஸி என்று யாரை அல்லாஹ் சொல்கிறான் தெரியுமா? என்னையும் உங்களையும் போன்றவர்களே. சுப்ஹானல்லாஹ். ஒரு சஹாபி கேட்கிறார்கள், அவர்களை பார்த்து சொன்னார்கள், நானும் அதில் இருக்கிறேன், நீங்களும் இருக்கிறீர்கள். யார் சொன்னது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நம்ம பார்த்தா நம்மள பலர் சாபிக்கும் பில் கைராத் நன்மைகளில் போட்டி போடுறவங்களாம் நம்மளா இருப்போம்னு சொல்லி முடிவெடுத்துரும். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. 141வது வஅஹ்லுஹு ஃபி அஸ்லிஹி ஸவா இறை நம்பிக்கை கொண்ட எல்லோரும் இறை நம்பிக்கையின் அடிப்படையில் சமமானவர்களே. வத்தஃபாவது பைனஹும் அதிலே வேற்றுமை எப்போது என்றால் பில் ஹஷியத்தி வத்துகா ஹஷியாவை கொண்டும், உள்ளத்தால் அஞ்சக்கூடிய அந்த தன்மையை கொண்டும், தக்குவாவை கொண்டும் தான். முகாலஃபத்தில் ஹவா மனோ இச்சைகளுக்கு, அந்த மனோ இச்சைகளுக்கு மாறு செய்தல், அந்த மாறு செய்தல் வார்த்தை சேர்க்கப்படல், அதை மட்டும் சேர்த்துக்கொள்ளுங்க. முகாலஃபத்தில் ஹவா மனோ இச்சைகளுக்கு மாறு செய்தலும், முலாசமத்தில் ஊலா நன்மைகளை தொடர்ச்சியாக செய்வதிலுமே வேற்றுமை ஈமானிலே ஏற்படும். இதுவும் போதாது, இந்த வார்த்தையுடைய விளக்கமும் போதாது என்றுதான் ஷரஹுடைய ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். இதனுடைய ஈமான் என்பது ஒரே தரம் என்று சொன்ன அந்த வார்த்தையை அவர் ஷேக் அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும். ஈமான் என்பது பல தரப்பட்டது, அது வேறுபடும் ஒவ்வொருவருடைய நம்பிக்கையின் அடிப்படையில். 142வது வல் முஃமினூன குல்லுஹும் அவுலியாஉர் ரஹ்மான் மூமின்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய நேசர்கள் தான். இதை ஏற்றுக்கொள்றோமா? ஆம், சரியான வார்த்தை. வல் முஃமினூன குல்லுஹும் அவுலியாஉர் ரஹ்மான். நாம் அறிந்தாலும் அறியவில்லை என்றாலும் ஈமான் கொண்டிருந்தால் அல்லாஹ்வால் நாம் நேசிக்கப்படுவோம். வல் முஃமினூன குல்லுஹும் அவுலியாஉர் ரஹ்மான் வ அக்ரமஹும் இன்தல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானவர்கள், அவர்களில் அதிகமாக அல்லாஹ்விற்கு பணிந்து நடப்பவரும், அல் குர்ஆனை அதிகமாக பின்பற்றுபவரும் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கண்ணியமுடையவர். ஆனால் அல்லாஹ்விடத்திலே இறைநேசர்கள் கண்ணியமுடையவர்கள் யார்? குர்ஆனை அதிகமாக பின்பற்றுவார்கள், அல்லாஹ்விற்கு அதிகமாக பணிவார்கள். இப்ப எல்லோருமே மூமின்கள் எல்லோருமே அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனையும் நேசிக்கக்கூடிய பாக்கியத்தையும், அவன் யாரை நேசிக்கிறானோ அவர்களை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக. 143வது வல் ஈமான். ஈமான் என்றால் என்ன? அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளுதல், மலக்குகளை நம்பிக்கை கொள்ளுதல், வேதங்களை நம்பிக்கை கொள்ளுதல், மறுமையை நம்பிக்கை கொள்ளுதல், நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருகிறது, அல்லாஹ் நாடிதான் வருகிறது என்று நம்பிக்கை கொள்ளுதல். வனஹ்னு பிமுஃமினீன பிதாலிக குல்லி. 144வது நாங்கள் எல்லோரும் இவை அனைத்தையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலி. இந்த நம்பிக்கையில் நபிமார்களுடைய விஷயத்தில் யாரையும் நாங்கள் ஒருவருக்கொருவர் வேற்றுமை படுத்த மாட்டோம். வனுசத்திகுஹும் குல்லுஹும் அலா மா ஜாஉ பி. அவர்கள் எதை கொண்டு வந்தார்களோ அதை கொண்டு நாங்கள் அவர்களை நம்பிக்கை கொள்ளுவோம். 146வது வாஹுலுல் கபாயிர். பெரும்பாவம் செய்தவர்கள் மின் உம்மத்தின் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகத்தில் ஃபின்னார் லா யுகல்லதூன். அவர்கள் பாவம் செய்தால் நரகத்தில் இருப்பார்கள், ஆனால் நிலையாக இருக்க மாட்டார்கள். பெரும்பாவம் செய்தவர்கள் நரகத்தில் இருப்பார்கள், ஆனால் நிலையாக இருக்க மாட்டார்கள். இதா மாத்து வஹும் முவஹிதூன். அவர்கள் தௌஹீதோடு மரணித்திருந்தால் அவர்கள் பாவம் செய்தால் நரகம் அல்லாஹ் நாடினால் செலுத்தப்படுவார்கள், ஆனால் நிரந்தரமாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். எப்படி நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள் என்று நாம் சொல்கிறோம்? அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் ஷிர்க்கை தவிர எல்லா பாவங்களையும் அவன் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். முஷ்ரிக்குகளுக்குத்தான் நரகம் நிரந்தரமே தவிர பெரும்பாவம் செய்தவர்களுக்கு நரகம்
நிரந்தரம் கிடையாது. 147வது وَإِن لَّمْ يَكُونُوا تَائِبِينَ بَعْدَ أَن لَّقُوا اللَّهَ عَارِفِينَ مُؤْمِنِينَ وَهُمْ فِي مَشِيَّتِهِ وَحُكْمِهِ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்தில் அவர்கள் தௌபாவை தேடாவிட்டாலும் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாகவும் அவர்கள் அல்லாஹுவை அறிந்தவர்களாகவும் இருக்கும் நிலையிலே மரணித்திருந்தால் அந்த ஒரு ஷர்த் நிபந்தனை மட்டும் இருந்திருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் நாட்டத்திற்கும் அவனுடைய ஞானத்திற்கும் ஏற்ப அவர்களை நாடுவான். அல்லாஹ் நாடினால் அவர்களை மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் அவர்களை தண்டனையிலிருந்து நீக்கி அல்லாஹ் சொர்க்கத்திலே அனுப்புவான். அவர்கள் தௌபா செய்யவில்லை என்றால் அவர்கள் செய்த பெரும்பாவங்களுக்கு அவர்கள் பாவ மன்னிப்பை தேடாவிட்டாலும் சரி, ஈமான் இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் சொர்க்கத்திலே அனுப்பியே தீருவான். அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லது தண்டனைக்கு அந்த பாவம் ஏற்படுத்தப்பட்டு நரகத்திலே அவர் அல்லாஹ் நாடிய காலம் வரை இருப்பார், பெரும்பாவம் செய்தவர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் நாடிய பாவங்களை மன்னிப்பான், எதை தவிர? ஷிர்க்கை தவிர. பிறகு தன்னுடைய கருணையாலும் நல்ல மூமின்களுடைய பரிந்துரையாலும் அவர்கள் நரகத்திலிருந்து வெளியாக்கப்படுவார்கள். யார் பெரும்பாவம் செய்தவர்கள் நரகத்தில் இருந்தால் அல்லாஹ் அவருடைய கருணையால் வெளியாக்குவான், இல்லை என்றால் மூமின்கள் அவருக்கு ஷஃபாஅத் செய்து நரகத்திலிருந்து வெளியாக்குவார்கள். மூமின்கள் ஷஃபாஅத் செய்வார்களா? புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பெரிய ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். கிதாபு தௌஹீதுடைய பாடத்தில் அதை நீங்கள் தமிழாக்கத்தில் படிக்கலாம். மிக நீளமான ஹதீஸ். சொர்க்கத்திலே சொர்க்கவாதிகள் சென்றதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள், யா அல்லாஹ், உலகத்தில் எங்களோடு மூமின்களாக இருந்த சில நரகத்திலே இருக்கிறார்கள், எங்களுக்கு அனுமதி கொடு அவர்களை நரகத்திலிருந்து வெளியாக்குவதற்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், செல்லுங்கள், நரகத்திலே இருக்கக்கூடிய ஒரு திருகமளவு ஈமானுடையவர்களை அழைத்து வாருங்கள். அழைத்து வரப்படும். மறுபடியும் சொல்வார்கள், யா அல்லாஹ், இன்னும் இருக்கிறார்கள், அழைத்து வாருங்கள் என்று இறுதியாக ஒரு கடுகளவு ஈமான் இருப்பவர்களாக இருந்தாலும் நரகத்திலிருந்து நீங்கள் அழைத்து வந்து விடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவான். மிக அல்லாஹ்வுடைய அருளை சொல்லக்கூடிய நீளமான ஹதீஸ், கொஞ்சம் படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். கடைசியாக அல்லாஹ் கூறுவான், மலக்குகள் ஷஃபாஅத் செய்தார்கள், நபிமார்கள் ஷஃபாஅத் செய்தார்கள், நல்லவர்களும் ஷஃபாஅத் செய்கிறார்கள், நான் இப்போது ஷஃபாஅத் செய்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய இரு கரத்தை நரகத்திலே அல்லாஹ் செலுத்தி இருக்கக்கூடிய மூமின்கள் எல்லோரையும் அல்லாஹ் நஹருல் ஹயாத், உயிரளிக்கக்கூடிய ஆற்றிலே அல்லாஹ் போடுவான். அதற்கு பிறகு அவர்கள் சொர்க்கத்திலே அனுப்பப்படுவார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே இருக்கிறது. இப்போ மூமின்களும் ஷஃபாஅத் செய்வார்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய கருணையால் அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள், அல்லது மூமின்களால். அதனாலதான் மூமின்களுடைய நட்பு என்பது ஒரு மூமினுக்கு தேவையானது. ஒரு மூமினோடு நட்பு கொள்ளுதல், ஒரு மூமினோடு இருத்தல் என்பது ஒரு மூமினுக்கு மிக அவசியமானது. அவன் இந்த உலகத்திலும் உதவி செய்வான், மறுமையிலும் உதவி செய்வான். 149வது ثم يبعثهم الى الجنه. பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை சொர்க்கத்திலே அனுப்புவான். 150வது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தௌஹீதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கிறான். அவர்களுடைய நேர்வழியை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நேர்வழியை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு சமமாக மூமின்களை அல்லாஹ் ஆக்க மாட்டான். காஃபிர்களுக்கு சமமாக அல்லாஹ் மூமின்களை ஆக்க மாட்டான். முஷ்ரிக்குகளுக்கு சமமாக அல்லாஹ் மூமின்களை ஆக்க மாட்டான். முஷ்ரிக்குகள் வேறு, மூமின்கள் வேறு. அல்லாஹ் கேட்கிறான், ஈமான் கொண்டவனும் ஈமானை ஏற்றுக்கொள்ளாதவனும் சமமாக மாட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை தன்னுடைய பாதுகாப்பால் அல்லாஹ் அரவணைப்பான். 151வது துஆவை கொண்டு முடிக்கிறார்கள். அல்லாஹும்ம யா வலியில் இஸ்லாமி வ அஹ்லி. இஸ்லாமிற்கும் முஸ்லிமுக்கும் பாதுகாவலாகிய அல்லாஹ்வே, சப்பித்னா அலல் இஸ்லாமி ஹத்தா நல்காக பி. எங்களை இந்த இஸ்லாமில் நிலையாக இருக்கச் செய், உன்னை சந்திக்கும் வரை இந்த இஸ்லாமிய கொள்கைகளில் எம்மை நிலையாக இருக்கச் செய் என்று ஷேக் ரஹிமஹுல்லாஹ் 151வது வரியை